ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் சிதறிய அமெரிக்காவினுடைய அதிநவீன ஆப்ஸ்டம்ஸ் டாங்கிகள். அமெரிக்காவின் அதிநவீன போர் தளபாடங்கள் மீதான மாய கருத்துக்கள் உடைக்கப்படுகிறதா? மத்திய கிழக்கில் வெடிக்கும் புதிய நெருக்கடி. சவுதிக்கு ஈரான் விடுத்திருக்கின்ற நேரடி எச்சரிக்கை. வணக்க நண்பர்களே, நான் உங்கள் RM ராம். மத்திய கிழக்கில் போர் பதட்டம் மீண்டும் மிக வேகமாக பரவிவரும் நிலையில் உலக ராணுவ வல்லுநர்களிடையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் தற்போது பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. பல ஆண்டுகளாக உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வெல்ல முடியாது என்று சொல்லப்பட்ட போர் டாங்கிகளில் ஒன்றான அமெரிக்காவின் M1A2S ஆப்ஸ்டம்ஸ் டாங்கி ஒரு சிறிய ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு பயங்கர வெடிப்பு ஏற்பட்டு சிதறியதாக கூறப்படும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த காணொளி உண்மைதானா? ஆப்ஸ்டம்ஸ் டாங்கியின் ஆதிக்க காலம் முடிவுக்கு வருகிறதா, அல்லது இது நவீன போரின் புதிய முகமா? இந்த சம்பவம் உலகம் முழுவதும் ராணுவ ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏமனின் அன்சார் அல்லா இயக்கத்துடன் தொடர்புடைய ஊடகங்கள் வெளியிட்டதாக கூறப்படும் இந்த காணொளியில் ராஜும் என்ற குவாட்காப்டர் ட்ரோன் ஏமன் எல்லை பகுதியில் செயல்பட்டு வந்த சவுதி அரேபியாவினுடைய A1A2S ஆப்ஸ்டம்ஸ் டாங்கியின் மீது நேரடியாக வெடிமருந்துகளை வீசுவதாக காட்டப்படுகிறது. முதலில் சிறிய புகை மட்டும் வெளியேறுகிறது. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் நிலைமை முற்றிலும் மாறிவிடுகிறது. டாங்கியின் மேற்பகுதியில் தீ பரவத் தொடங்குகிறது. பின்னர் உள்ளே சேமிக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மிக பெரிதாக வெடிக்க ஆரம்பிக்கின்றன. அடுத்த நொடியில் ஒரு மிகப்பெரிய உள்வெடிப்பு ஏற்படுகின்றது. அந்த வெடிப்பின் சக்தி எவ்வளவு பெரியது என்றால், பல தொன் எடையுள்ள கவச வாகனம் துண்டு துண்டாக சிதறி நெருப்பு பந்தாக மாறும் அளவுக்கு மிக பயங்கரமாக இருந்தது. இந்த காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள ஒரு அதிநவீன டாங்கியை சில $1000 மட்டுமே மதிப்பிருக்கின்ற ஒரு ஈரான் ட்ரோனால் அழிக்க முடிகிறதா? இதே கேள்விதான் தற்போது உலக இராணுவ தலைமையகங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. நவீன போர்களில் ட்ரோன்களின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வணிக ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட குவாட்காப்டர்கள் பாரம்பரிய ஆயுதங்களை விட மிகவும் ஆபத்தான ஆயுதங்களாக மாறி வருகின்றன. ஏனெனில் டாங்கிகளின் மிகவும் பலவீனமான பகுதி அவற்றின் மேற்பகுதிதான். அந்த பகுதியை நேரடியாக தாக்கும் திறன் ட்ரோன்களுக்கு இருப்பதால் மிகப்பெரிய கவசங்களும் இப்போது பாதுகாப்பற்றதாக மாறி வருகின்றது. இந்த போர்க்களத்தில் ஆப்ஸ்டம்ஸ் டாங்கிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு போர்க்களங்களில் சவால்களை சந்தித்து வருகிறது. ஈராக் போர், உக்ரைன் போர் மற்றும் பல பிராந்திய மோதல்களில் இந்த டாங்கி இழப்புகளை சந்தித்துள்ளதாக பல அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. சில இராணுவ ஆய்வாளர்கள் ஆப்ஸ்டம்ஸ் டாங்கியின் உயரமான வடிவமைப்பு அதை எளிதில் கண்டறிய உதவுகிறது என்றும், செயலில் இறங்கும் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லாததால் ட்ரோன் தாக்குதல்களுக்கு அது அதிவேகமாக பாதிக்கப்படுகிறது என்றும் கூறுகின்றனர். இந்த சம்பவம் உண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டால் அது உலக டாங்கி போர் தந்திரங்களையே மாற்றியமைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் மத்திய கிழக்கில் உருவாகி வரும் பதட்டம் இத்தோடு முடிவடையவில்லை. இதனுடன் இணைந்து ஏமனின் ஹூத்தி இயக்கம் சவுதி அரேபியாவிற்குள் புதிய ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக கூறியிருக்கிறது. ஹூத்தி இயக்கத்தின் ராணுவ பேச்சாளர் யஹ்யா ஷாரி வெளியிட்ட அறிக்கையின்படி நஜ்ரான் பகுதியில் தனித்தனி 2 தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கூறினர். முதல் தாக்குதல் நஜ்ரான் விமான நிலையத்தில் உள்ள முக்கிய ராணுவ இலக்கை குறிவைத்ததாக கூறப்படுகிறது. இரண்டாவது தாக்குதல் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்றான அராம்கோவுக்கு சொந்தமான நிலையத்தை குறிவைத்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் சுயாதீனமாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவை சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹூத்தி அமைப்பினரின் தாக்குதல் நடவடிக்கைகள் புதிய கட்டத்தை எட்டியிருப்பதாக காட்டுகின்றன. இதற்கிடையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பிராந்திய பதட்டத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. சவுதி அரேபியாவால் ஹூத்திகளை கட்டுப்படுத்த முடியாது என்றும் IRGC மிக வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்தும் IRGC படைப்பிரிவின் ராணுவ தளபதிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏமனில் இயங்கி வரும் ஹூத்தி அமைப்பினருக்கு தொடர்ச்சியாக ஆயுத பயிற்சிகளையும் ராணுவ தளபாட உபகரணங்களையும் வழங்கி வருவதாக சவுதி அரேபியா குற்றஞ்சாட்டி வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தற்போது ஈரான் இந்த தகவல்களை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா எவ்வளவு தாக்குதலை அதிகரிக்கின்றதோ அதே அளவில் பதில் தாக்குதல்களும் அதிகரிக்கும் என்று IRGCயின் பேச்சாளர் ஹொசைன் சலாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த அறிக்கை ரியாத்திற்கான நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது.
அது மட்டுமல்லாமல் மோதல் தொடர்ந்தால் இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் அதிக அழிவு சக்தி கொண்ட ஆயுதங்களை சவுதிக்கு எதிராக பயன்படுத்துவோம் என்றும் ஈரான் நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னிம் செய்தி நிறுவனத்தின் தகவல்களின்படி எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் கடந்த கால ஆயுதங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் என்றும் IRGC தரப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த அறிவிப்பு அமெரிக்கா மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகளுக்கு அனுப்பப்பட்ட வலுவான அரசியல் மற்றும் இராணுவ ரீதியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மற்றொரு முக்கியமான விடயம் உலக கவனத்தை இப்பொழுது ஈர்த்திருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஈரானின் பொருளாதாரத்திற்கு புதிய அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியாகிய அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு பொருளாதார உதவி வழங்கும் நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதனால் இராணுவ அழுத்தம் மட்டுமல்லாமல் பொருளாதார அழுத்தமும் ஒரே நேரத்தில் ஈரானின் மீது அதிகரித்து வருவதாக தெரிகிறது. மறுபுறம் ஏமனில் கூத்திகள் பாப் அல் மந்தாப் நீரிணையை நோக்கி நகர தயாராகி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. உலக வர்த்தகத்தின் முக்கிய கடல் பாதைகளில் ஒன்றான இந்த நீரிணை மீது கட்டுப்பாடு பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் அது உலகளாவிய கப்பல் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் சந்தைகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும். இதனால் மத்திய கிழக்கில் உருவாகி வரும் இந்த நெருக்கடியானது ஒரு தனி நாட்டின் பிரச்சனையாக அல்லாமல் உலக பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியலை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய மோதலாக மாறும் அபாயத்தை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஒருபுறம் ட்ரோன் தாக்குதலில் சிதறியதாக கூறப்படும் அமெரிக்காவின் அதிநவீன ஆப்ஸ்டம்ஸ் டாங்கிகள், மறுபுறம் சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஹூத்திகளின் தீவிர நடவடிக்கைகள், அதன் பின்னணியில் ஈரானின் கடுமையான எச்சரிக்கைகள், மேலும் பொருளாதார தடைகள் மற்றும் இராணுவ மிரட்டல்கள், இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மத்திய கிழக்கு தற்போது மிகவும் ஆபத்தான மற்றும் கணிக்க முடியாத ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எதிர்வரும் நாட்கள் மிக தீர்க்கமான நாட்களாக இருக்க போகின்றது. அமெரிக்கா ஈரான் மீதான மிக பாரிய பொருளாதார தடையை இப்பொழுது விதித்திருக்கின்றது. ஈரானினுடைய துறைமுகங்கள் முற்று முழுதாக முடக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஈரானினுடைய துறைமுகங்கள் மீதான முற்றுகை 100% வெற்றிகரமாக நடைபெறுவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஈரானினுடைய துறைமுகங்கள் மீதான முற்றுகை மிக வெற்றிகரமாக தொடர்வதால் ஈரானுக்குள் எந்த விதமான கப்பல்களும் பயணிக்க முடியாது என்றும் ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை முற்றுமுழுதாக நிறுத்தியிருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கூறியிருக்கிறார். அதோடு ஈரான் மீதான மிக பாரிய பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாகவும் ஈரானுடன் எந்த நாடேனும் பொருளாதார ரீதியாக அல்லது வர்த்தக ரீதியாக தொடர்புகளை பேணினால் அவர்கள் மீது மிக பாரிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஈரானினுடைய துறைமுகங்கள் மீதான முற்றுகை மிக பாரிய வெற்றியை பெற்றிருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இதன் காரணமாக அமெரிக்காவினுடைய கையில் ஹார்மோஸ் நீரிணை இருப்பதாகவும் அவர் சொல்லி வருகின்றார். அத்தோடு ஹார்மோஸ் நீரிணையானது தற்போது அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த பகுதியினூடாக கப்பல்கள் தொடர்ந்து சென்று வருவதாகவும் இந்த நீரிணை தொடர்பான கப்பல் போக்குவரத்து தொடர்பாக யாரும் இதுவரை எந்த விதமான முறைப்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தற்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸினுடைய பகுதியானது 100% அமெரிக்காவினுடைய பூரண கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். மேலும் ஈரான் மீதான மிக பாரிய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஏதேனும் உலக நாடுகள் ஈரானுடனான வர்த்தக மற்றும் பொருளாதார தொடர்புகளை பேணினால் அவர்கள் மீது பாரிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த முற்றுகையானது தங்களுக்கு மிக பாரிய வெற்றி அளித்திருப்பதாகவும் ஈரான் தொடர்ச்சியாக உடைந்து வருவதாகவும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். எனினும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக ஈரானினுடைய அறிவுறுத்தல்களை மீறி பயணிக்கின்ற கப்பல்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. எனினும் அண்மை நாட்களில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் பயணித்த பல கப்பல்கள் தாக்கப்பட்டு இந்த கடற்பரப்பில் மூழ்கடிக்கப்பட்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் எண்ணெய் விலை பிரச்சினை மற்றும் பொருளாதாரத்தில் மிக பாரிய வீழ்ச்சிகளை பல நாடுகள் கண்டு வருகின்றன. இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற ராணுவ ரகசிய உலக விவர செய்திகளை அறிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர உதவியாக இருக்கும்.
மேலும் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலகவிர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.